தமிழ்நாட்டில் இன்னைக்கு 12th ரிசல்ட் வெளியாகி எல்லாருமே உச்சக்கட்ட மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் நடிகையுடைய பசங்க எடுத்துக்கூடிய மதிப்பெண்களும் இப்போ இணையத்தில் வெளியாகிருக்கு. ஒரு பக்கம் சாதாரண மக்கள் எல்லாருமே அவங்களுடைய பசங்களுடைய மதிப்பெண்ணை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. போன வருடம் மாதிரி இல்லாமல் இந்த வருடம் தேர்ச்சி விழுக்காடு அப்படிங்கிறது 100க்கு 91% பதிவாயிருக்கு. அதிகமாக யாருமே ஃபெயில் ஆகவே இல்லை. எல்லாருமே நல்ல மதிப்பெண் எடுத்து இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு. ஒரு பக்கம் என்னதான் இந்த மதிப்பெல்லாம் பார்த்தாலும் கூட இன்னொரு பக்கம் நமக்கு பிடிச்ச நட்சத்திரனுடைய மகன் மகள்கள் என்ன மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் ரசிகர்கள் பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மிகப்பெரிய ஹீரோக்கள் எல்லாருமே அவங்களுடைய மதிப்பெண்ணை பார்த்தும் தன் மகள் இவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கான்னு சொல்லி இனிப்புகளை வழங்கி ரசிகர்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் குறிப்பாக இப்போது நடிப்பை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அரசியலில் காரணக்கார் நடிகர் விஜய் அவர்கள். அப்படியாப்பட்ட நடிகர் விஜயுடைய மூத்த மகள் சாஷா. சாஷா இன்னைக்கு அவங்களுடைய 12th மார்க்கும் வெளியாகிருக்கு. அவங்களுக்கும் 12th ரிசல்ட் இன்னைக்கு வெளியாகி அவங்க எடுத்திருக்க மதிப்பெண்கள் தான் இணையத்தில் இப்போது எல்லாருமே பார்க்கும்போது பதற வச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வாத்தியாவுடைய புள்ள மக்கா தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நடிகர் விஜய், சூர்யா, கார்த்தின்னு சொல்லி எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட அவங்களுடைய பசங்களாம் என்ன படிக்கிறாங்க, எவ்வளோ மதிப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம விஜயுடைய பசங்களான சாஷா எடுத்திருக்க மதிப்பெண் இணையத்தில் அதிகாலையிலே வெளியாகி அனைவரையுமே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு. அந்தளவுக்கு சாஷா என்ன படித்தாங்க, என்ன மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் சாஷா கண்டிப்பாக ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அதோட அவங்க மாநில ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு சொல்லி தான் எதிர்பார்த்தாங்களாம். ஆனால் ரீசெண்ட் டைமில் விஜய் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அவங்களால சரியாக படிக்கவே முடியலையாம். ஒரு சில எக்ஸாமுக்கெலாம் போகாமல் வீட்டிலே இருந்தான்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவான சங்கீதா தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ படிச்சுட்டு இருக்க, கண்டிப்பாக உன்னுடைய படிப்பு தான் நம்ம குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்க்கும். அதனால் நீ நல்லா படித்து நல்லா மதிப்பெண் எடுத்தனா அதை வச்சு மீண்டும் தன் அப்பா உங்ககிட்ட வந்து பேசுவார், அதுவே நம்ம குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சாஷாவுக்கு பல முறை அறிவுரை வாங்கினாங்களாம். அதற்கு பிறகு சாஷா எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொல்லி மீண்டும் முயற்சித்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி படித்த சாஷா இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில் 600க்கு 586 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இது விஜய் குடும்பத்திலேயே இதுதான் ஹையஸ்ட் மதிப்பெண்ணாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு சூப்பராக சாதிச்சு காட்டியிருக்காங்க நம்ம விஜயோடைய மகளான சாஷா. தமிழில் இவங்க 98 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஆங்கிலத்தில் 99 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. கணக்கில் 94 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. பிசிக்ஸில் 99, கெமிஸ்ட்ரியில் 98, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 97, மொத்தமாக 600க்கு 585 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. 600க்கு வெறும் 15 மதிப்பெண் தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க இன்னமும் கூட தன் குடும்பத்தினர்கள் தான் கூட சேர்ந்து நல்லபடியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் 600க்கு 600 மதிப்பெண் எடுத்திருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும், பிடிக்கும். ஆனால் தன் அப்பா ரீசெண்ட் டைமில் தன்னை விட்டுட்டு போனது எனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணுது. தன் அம்மா விட்டு அவர் பிரிஞ்சு போயிட்டாரு. அதனால சொன்னால சரியா அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, அவ்வளோதான். ஆனால் என்னால் இன்னமும் கூட சரியாக படிக்க முடிஞ்சது அப்படின்னா நான் மிகப்பெரிய ஒரு டாக்டர் ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சாஷா அவங்களுடைய விஷயங்களை பற்றி பகிர்ந்திருக்காங்க. இதை பார்த்து நடிகர் விஜய் இன்னைக்கு ரொம்பவே கண் கலங்கியிருக்காராம். தன்னுடைய மகள் தான் மாதிரி இல்லாமல் இவ்வளோ அழகாக படித்து இவ்வளோ மதிப்பெண் எடுத்துக்கிறத பார்த்து ரொம்பவுமே கண் கலங்கியிருக்காரு. அதோட தனது தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருமே கூப்பிட்டு எல்லாருக்குமே இனிப்பு வழங்கி தனது உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காரு.